Assalamualaikum. Hi friends, welcome to Naju's Cooking Diaries. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிக்கன் கேப்சிகம் கிரேவி அதை செய்கிறதுக்கு சிக்கனை நல்ல போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்காங்க. தயிர் சேர்க்கும்போது இந்த சிக்கன் சாஃப்டாக இருக்கும். நல்ல தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சுடுங்க. இது ஊறட்டும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம் சேர்த்துக்காங்க. 2 வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துக்காங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. இதோட ஒரு தக்காளியும் சேர்த்துக்காங்க. ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்காங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துக்காங்க. நல்ல வாசமாக இருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க. ஏற்கனவே நம்ம ஊற வச்சதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் சிக்கனில், இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க. நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த மசாலா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை அதில் ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாம் நல்லா அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்காங்க. சேர்த்துவிட்டு பழையபடி நல்லா எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருப்போம்ல, அந்த சிக்கன் ஊற வச்சா அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி அலசி இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஊற்றி விட்டுருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க. இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்ல இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்காங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல மல்லியில தூவி இறக்கிடுங்க. மறக்காம என் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஈஸியாக குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு டேஸ்டான சைட் டிஷ். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.